ஹாய் வியூவர்ஸ், வாங்க இப்போ நம்ம எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கிறோம், ஓகேவா? சரிங்க, ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வைக்கணும், ஓகேவா? நம்ம கேஸ் பற்ற வச்சிட்டோம். எண்ணெய் சூடான உடனே எக்கை போடுறோம். எக்கை பார்த்து உடைக்கணுங்க, இல்லைன்னா ஓடு உள்ள விழுந்துடும். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம எக்கை நல்லா டாஸ் பண்ணிக்கணும் ஆயிலில். எக்கு நல்லா டாஸ் ஆன உடனே நம்ம மெலிசா நறுக்கி வச்சுருந்த கோஸை ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணணும். கோஸ் போட்டுட்டு அதில் ஃப்ரெஷ்ஷான கேரட் ஆட் பண்ணுறோம், கேப்சிகம் ஆட் பண்ணுறோம், பீன்ஸ் ஆட் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் திரும்ப ஸ்லோ ஃப்ளேமில் நம்ம நல்லா சாத்தே பண்ணுறோம். ஒரு 2 minutes நல்லா சாத்தே பண்ணுறோங்க. தேவையான அளவு லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா டாஸ் பண்ணாதான் வெஜிடபிள்ஸ் நம்ம சாப்பிடும் போது அந்த பச்சை இல்லாமல் நல்லா ரைஸ் கூட மிக்ஸ் ஆகி நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, நம்ம வெஜிடபிள் வந்து நல்லா சாப்பிட்டாகி லைட் எல்லோ கலராக சேஞ்ச் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ணி ஆற வச்சிருந்த பாஸ்மதி ரைஸ், நம்ம ஒரு ரைஸ் அளவு 2 கரண்டி நம்ம ரைஸ் போட்டுக்கிறோங்க. அந்த ரைஸ் வெஜிடபிளையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவு சில்லி பவுடர், ஒரு கைப்பிடி அளவு சிக்கன் மசாலா, ஒரு கைப்பிடி அளவு கரம் மசாலா, சால்ட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம சோயாவை ஆட் பண்ணுறோம். சோயாவை ஆட் பண்ணி நம்ம ரைஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஆயில் சேர்த்துக்கிறோம். ரைஸே ட்ரையாக இருந்தால் நல்லா இருக்காது, அதெல்லாம் நமக்கு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்து ரைஸை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம கேட்ட எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நான் அப்படி கை காட்டும்போது முடிச்சிருங்க. ஆன் பண்ணிக்கலாம். இதுதாங்க நம்ம எக்ஸ்பெக்ட் இந்த லெவலில் இருக்கணும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம கஸ்டமர்லாம் சாப்பிட போகிறாங்க. வேற லெவலில் இருக்குங்க ரைஸு.